ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதமான 5வது மாதம் ஆவணி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் ஒரு எச்சரிக்கையான நாள் ஆவணி 6ஆம் தேதி வருது. அன்றைக்கி ஆங்கில தேதி ஆகஸ்டுடைய 22ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதுபோல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது. இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை அதுவுமா வருது. ஸோ இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்களுக்கு எப்படி கிரகங்கள் அமைந்திருக்கோ அதை பொறுத்து பலன் கிடைக்கும். அதன் வகையில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிறேன். அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆவணி அமாவாசையில் முறையாக பரிகாரம் செய்யணும். அதனால் முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கு பார்க்கலாம். தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம். ஆவணி மாதமானது சாதாரண மாதம் கிடையாது. இது சிங்க மாதம் என சிறப்பாக அழைக்கப்படுது. ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோடோ, ஆவணி அவிட்டோ, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும். அது போன்று இம்மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த வகையில் ஆகஸ்ட் 22 ஆவணி 6 ஆவணி மாத அமாவாசை தினமாக வருது. அந்த அமாவாசை தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. ஆவணி அமாவாசை அன்னைக்கு மாலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகள் செய்யணும். ஆவணி மாத அமாவாசை தினத்தில் காலையில் குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரையில் மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் பேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும். தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்கும் முன்பு குலதெய்வத்தை வணங்க வேண்டும். பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகன் ஆகிய மஞ்சள்ல விநாயகரை பிடித்து வழிபாடு செய்யணும் அல்லது மானசீகமாக வழிபாடு செய்யணும். பின்பு உங்கள் தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதிகள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பு எல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும். கருப்பு எல் சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது. இதை இச்சடங்கில் பயன்படுத்துவதால் ஆயுள்காரனாகிய சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் பூஜரையை அப்புறம் சுத்தம் செய்து தீபம் ஏற்றணும். பின்பு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் சமர்ப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் போன்றவற்றை தர முடியாதுங்கிறவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும். ஸோ ஆவணி மாதம் சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபடுவதால் வீட்டில் உங்களுக்கு தருதலுதலை நீங்கி சுபிட்சங்கள் பெருகும். உங்கள் வம்சத்தில் திருமணம் காலதாமதமாகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது நீங்கும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டாகும். மெயினாக காரிய தடைகள் நீங்கும். இதுதான் இந்த அமாவாசையுடைய சிறப்பு. ஸோ இந்த அமாவாசையை மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது.
இந்த அமாவாசையை கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தி கொள்ளணும். இப்பேற்பட்ட அமாவாசைக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஆவணி அமாவாசைக்கு பிறகு மேச ராசினருக்கு ஓரிரு விஷயங்களை தவிர அற்புதமான பலன்கள் இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல் இல்லை. இந்த மாதிரி பாசிட்டிவாக உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. மேசம் ராசிக்காரங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குது. மேச ராசிக்காரங்களுக்கு இதனால் தொழில் எப்படி இருக்கும், உங்கள் ராசிக்கு நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பலனில் என்னங்கிறத சொல்கிறேன். இந்த அமாவாசைக்கு பிறகு மேச ராசினருக்கு ஓரிரு விஷயங்களை தவிர அற்புதமான பலன்கள் நிறைய விஷயங்களில் இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களில் சிக்கல்கள் இல்லை என்றால் கூட நீங்கள் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாள்வதிலும் கவனம் தேவை. மெயினாக குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தால் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அதிகரிக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருந்தால் இந்த டைம் அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களோ வியாபாரம் செய்பவர்களோ மிகப்பெரிய வளர்ச்சி தரக்கூடியதாக இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை அமையும். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி முன்னேறுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசினருக்கு 2வது வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையோடு உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம், அல்லது உங்கள் இருவருக்குமே உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் பெரிதாகலாம். அதனால் அதில் கவனம் தேவை. பண நெருக்கடி ஏற்படாது. இருந்தாலும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது, முதலீடு செய்வது இதிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் ஏற்படலாம். வாக்குவாதம் ஏற்படாத மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் உங்கள் ராசினருக்கு வேலை மற்றும் தொழில் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் இந்த டைம் பெரும்பாலும் சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு நற்பலன் கொடுக்கும். புதன் வக்ரம் அடைவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கு பேச்சால் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால் பேச்சில் கவனம் தேவை. அதுவும் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய சஞ்சாரப்படி திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பணம் ஈட்ட முடியும். குறிப்பாக பங்கு சந்தை, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு அபரிவிதமான லாபத்தை ஈட்டக்கூடியதாக சூழ்நிலை அமையும். நல்ல வருமானம் வரும். வேலையை வஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். ஆக மொத்தம் மேசராசினருக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள், வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவ்வப்போது பிரச்சனையாக தோன்றலாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இது பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும். வீட்டு பராமரிப்பு செலவுகள், வாகன பராமரிப்பு செலவு இந்த மாதிரியான திடீரென ஏற்படலாம். இது மட்டும் கொஞ்சம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. மெயினாக உங்கள் ராசிக்காரங்க பேச்சில் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதையும் கடைபிடிக்கணும். அப்போ தான் உத்தியோகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். ஸோ அதனால் மேச ராசிக்காரங்க இந்த மாதிரி கவனமாக இருங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்கு ஓரளவு அதிர்ஷ்டமும் இருக்குது, அட் த சேம் டைம் ஆபத்தும் இருக்குது. அது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறதுனால தான் இந்த தாள்களை உங்களுக்கு விரிவாக ஷேர் பண்ண இந்த நீங்கள் தெரியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஐடியா கிடைச்சதுக்கேற்ப செயல்படுங்க. இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இது போல் நிறைய அப்டேட்டான தாள்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.